சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கரி மோட்டார் ட்ராக்கில் தான் இருக்கோம். ரேஸ் ட்ராக்கில் நீ என்னடா பண்ணுற அப்படின்னா இருங்க சொல்கிறேன். நம்மளை யார் இங்கே இன்வைட் பண்ணாங்கன்னு பார்த்தா யமகா தான். இவங்க வருஷம் யமகாவோட ட்ராக் டே ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. இதில் யாருலாம் பங்கேற்கலான்னா நீங்கள் யமகா பைக் வச்சுருந்தீங்கன்னா 2000 rupees ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது இயர்லி ஒன்ஸ். போன வருஷம் சென்னையில் நடந்தது, இந்த வருஷம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. இன்றைக்கி இங்கே தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், இந்த ட்ராக் ஈவெண்ட்டில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு வாங்க முழுசாக பார்ப்போம். உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. மக்கள் வந்துட்டு அவங்க கொண்டு வந்த பைக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அப்படி யாரெல்லாம் பைக் ஓட்ட போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வராங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்தோடனே நம்ம பைக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ்ன்னும் போது என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது, ட்ராக்கில் வந்துட்டு ஓட்ட முடியுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுன்றதை அவங்க ஆன் ஸ்பாட்டில் அங்கேயே சேஞ்ச் பண்ணுறாங்க. அது கூட யமகாவோட ஒரு ஆயிலும் நமக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஆயிலே வந்து ஒரு 1500 வருது. அது கூட வந்துட்டு நமக்கு வந்து சின்ன சின்ன ஆயில் ஃபில்டர்ஸ் மிச்சம் உள்ள என்ன விஷயங்கள்லாம் போயிருக்கோ அது எல்லாமே மாற்றி தந்துடுறாங்க யமகா சைட்லேயே. அடுத்து வாங்க இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் ஸ்லாட்டாக வந்துட்டு ஒரு 15-30 பேர்த்த வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து உட்கார வச்சு ரேஸ் ட்ராக்கில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த ரெட் ஃப்ளாகுக்கு என்ன அர்த்தம், எல்லோ ஃப்ளாகுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு முன்னாடி போகிறவங்கள நம்ம எப்படி கார்னரிங் பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும், பெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்ஸான ஒரு சில ரேஸ் விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இங்கே சொல்லித்தராங்க. அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரேஸ் ட்ராக்கில் வந்துட்டு ஒரு ரைடிங் கியர் வந்து எப்போவுமே முக்கியம். நம்ம ரேஸ் ட்ராக்கில் வந்துட்டு கார்னரிங்லாம் பண்ணும்போது கீழே நமக்கு அடிப்படாமல் இருக்குது. இந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாம் முக்கியம். அதை வந்து யமகா சைட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு என்னென்ன சைஸ்ன்னு அவங்களே வந்துட்டு அங்கே 15 வச்சு விடுறாங்க. அதுக்கடுத்து இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் கூட ரேஸ் வந்துட்டு நடத்துது. இதை நம்ம ரேஸ்ன்னு சொல்கிறக்குன்னா ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி இருக்கும், என்ன ஏது, இந்த ட்ராக்கில் இந்த மாதிரி தான் இருக்குமா, ஒரு நம்ம எல்லாத்தினாலே ட்ராக் ஓட்ட முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ரைடிங் எல்லாம் போட்டாச்சு. நம்மளும் ரேஸ் ட்ராக்கில் போய் இந்த ரைடை ஃபீல் பண்ணி இந்த அட்ரினல் ரஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற பைக் என்னென்னு பார்த்தோம்னா MT-03. வாங்க இது எப்படி இருக்குன்றதை ரைட் பண்ணி பார்த்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மக்களே இப்போ தான் அந்த ரேஸ் ட்ராக்கில் நம்ம வந்து ஒரு ரைட் போயிட்டு வந்தோம். உண்மையிலே ஒரு வேறு லெவலில் ஒரு அட்ரினல் ஃபீல் இருந்துன்னே சொல்லலாம். இந்த ரேஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி, இந்த ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ரில்லில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கண்டிப்பாக ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நாட்டை ஒரு ரேஸ் மாதிரி இல்லை, இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு விஷயமே தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் அவங்க சொல்லியிருந்த ஒரு சில 2 ரூல்ஸ் என்னென்னா, முன்னாடி போகிற மார்ஷலை நம்ம ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது, அதேமாதிரி நம்ம பின்னாடி வர மார்ஷல் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது. அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி நீங்கள் இந்த ரேஸ் ட்ராக் வந்து என்ஜாய் பண்ணலான்னாங்க. அதுக்கேற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளால் அங்கே என்ஜாய் பண்ண முடிந்தது. உள்ள அந்த ரேஸ் ட்ராக் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா 2000 rupees நீங்கள் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு யமகா பைக் யூஸராக இருந்தால், உங்கள்கிட்ட ஒரு 150cc எந்த பைக் இருந்தாலும் யமகா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து GT ஆயில் வந்து யமகா இதில் வந்து அவங்க சைடில் ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. அது போக ஃபுட் டோக்கன் உள்ள வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக
எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ரேஸ் ஈவெண்ட் நடக்கணும்னு ஆசைப்பட்டா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதே போல் விஷயங்களை தெரிஞ்சுக்க சன் நியூஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.